ஹலோ குட்டீஸ், நம்ம சயின்ஸ் லெசன் பார்ப்போம். யூனிட் 5ல் த செல் அப்படிங்கிற லெசன் 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாமா? பாருங்கள், இங்கே மேலே 2 பிக்சர் இருக்குது, அதை கவனித்து பாருங்கள். ஸோ observe the two pictures given above. Do you observe any similarities between them? similarities அப்படின்னா ஒரே மாதிரி ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுவும் பாக்ஸாக இருக்குது, அதுவும் பாக்ஸாக இருக்குது. இப்போ எல்லோரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு, க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜின், கற்பனை பண்ணி பார்க்க போகிறீங்க. பிரிக் வால், அதாவது செங்கலால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு செவரை அப்படியே யோசித்து பார்க்கும்போது வாட் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் தி வால்? இப்போ அந்த செவர் அவ்வளோ பெருசாக எழுறதுக்கு முக்கியமான காரணம் யார்? அந்த சிங்கிள் பிரிக் தான் இல்லையா? அப்போது எப்படி ஒரு வீடு கட்டும்போது ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி அழகாக கட்டுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புலையுமே ஃபுல்லாக செல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லும் மேலே அழகாக அடுக்கி வச்சு தான் நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட அடிப்படை நம்ம பாடியோட பேசிக் பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல். லைக் த brick wall, your body is composed of basic building blocks and their name of cells. அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, என்ன சொன்னால் செல்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு எப்படி செங்கல் பிரிக்குன்றமோ அது மாதிரி இதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரிக்ஸ்க்கு பேர் வந்து செல். செல்க்கு டெஃபினிஷன் பாருங்கள். செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல்னால் ஒரு உருவத்தை கொடுக்குது. ஃபங்க்ஷனல்னால் அதுக்கு உண்டான சில வேலைகளை பண்ணுறதுக்கு. இப்போ கிட்னினா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, கண்ணுனா பார்வை கொடுக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கனிசம், ஒவ்வொரு உயிரினமும் இந்த கீழே இருக்கிற பிக்சரில் பாருங்களேன். உயிரினம்னா மனிதன் மட்டும் கிடையாது, அனிமல்ஸ், ஃபாரஸ்ட், பேர்ட்ஸ், குட்டி பூச்சிங்க, கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள், பறவைகள், எல்லாமே லிவிங் கிரியேச்சர்ஸ். சின்ன எறும்புலேருந்து ஆரம்பித்து பெரிய எலஃபண்ட் டினோசர் வரைக்கும் எல்லாமே ஆர்கானிசம் தான். ஸோ சின்ன எறும்புக்குமே செல்ஸ் இருக்குது, அந்த பெரிய உருவத்துக்குமே செல்ஸ் இருக்குது. ஸோ செல்லுனா என்னென்னா பேசிக் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். இந்த பேஜில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். The cell is self-sufficient to carry out all the fundamental and essential function of the organism. அந்த ஒவ்வொரு செல்லும் இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக செல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த குட்டியோண்ட இடத்துலையே அது செய்ய வேண்டிய அந்த வேலைகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யும். எல்லா ஆர்கானிசம்லேயும் அதுக்குண்டான வேலையை அது கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்கின்லலாம் பார்த்துருப்பீங்க, சில தோலெல்லாம் அப்படியே வரும் இல்லையா? அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ், அதாவது இறந்து போயிட்ட செல்கள். ஸோ நம்ம பாடியை விட்டு ஒரு நாளைக்கு பல 1000 செல்கள் வந்து இறந்து வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுவுமே இயற்கையான ஒரு விஷயந்தான். இப்போ த செல் பாருங்கள். ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். ஸோ எல்லா உயிரினமும் ஒரு செல்லால் இல்லைன்னா பல செல்லால் செய்யப்பட்டது. There are variety of cells types, however they all have some common characteristic features. ஸோ பல வகையான செல்கள் இருக்குது நம்மளோட உடம்புல. இப்போ கிட்னி, லங்ஸ், ஐஸ், நம்மளோட டங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் பண்ணுது, ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்து ஒர்க் செய்யுது. ஸோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. தே ஆல் ஹாவ் சம் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஆனால் எல்லா செல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லாமே ஒரே மாதிரி செய்யக்கூடிய ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ செல்லை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், அதாவது பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்ஸ். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம் சயின்ஸில். ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்ஸ். ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னா நோ ட்ரூ நியூக்ளியஸ். அந்த ஒரு செல்லுக்குள்ளே எப்பவுமே நடுவில் ஒரு நியூக்ளியஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் வந்து இல்லை அப்படின்னா அது ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். யாருக்கெல்லாம் வந்து நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்குது, அதாவது உண்மையான நியூக்ளியஸ் மாதிரி இருக்கோ ஆனால் உண்மையான நியூக்ளியஸ் கிடையாது, யாரெல்லாம் அப்படி ப்ரோகேரியோட்டிக் பார்த்திங்கன்னா பாக்டீரியாலாம் நம்ம கண்ணுக்கு இதில் சாதாரண கண்ணுகளில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். சயானோபாக்டீரியா, ஸோ மறுபடியும் அது பாக்டீரியாவே தான். அப்போ யூகேரியோட்டிக் செல்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உண்மையான நியூக்ளியஸ் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த செல்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் அனிமல் செல், பிளான்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து இந்த யூகேரியோட்டிக் செல்ஸ் இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக். நோ ட்ரூ நியூக்ளியஸ், அ ட்ரூ நியூக்ளியஸ்.
இது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். கேன் யூ see a cell with your naked eye? இப்போ நம்ம கையோ காலையோ கண்ணையோ பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. செல்ஸ் ஆர் வெரி மைன்யூட், ரொம்ப 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 சின்ன ஒரு பொருள் அது. அண்ட் செட் டு பி மைக்ரோஸ்கோபிக், மைக்ரோஸ்கோப் வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். cannot be seen, நம்மளோட கண்ணில் பார்க்க முடியாது. they can be observed only through a specialized scientific instrument called microscope. ஸோ செல்களை நீ பார்க்கணும், எந்த உயிரினத்தில் இருக்கக்கூடிய செல்களை பார்க்கணுன்னா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது சயின்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நீ அதை பார்க்க முடியும். அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எல்லாம் வந்துருச்சு. நிறைய இப்போ ஒரே சில வந்து ரொம்ப பெருசாக பார்க்குற அளவுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி ரொம்ப இருக்காது. இப்போ டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. வருஷங்கள் போக போக அந்த பொருளோட தன்மையை வந்து பார்த்துட்டே வராங்க. ஸோ அந்த மேலே பிக்சரில் பாருங்கள், இது பழைய மைக்ரோஸ்கோப், பழங்காலத்து மைக்ரோஸ்கோப்ஸ், அந்த மாடல்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோடவே தெரிந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை கொண்டு போய் அங்கே மேலே வச்சு பார்க்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கீழே ஸ்லைடு வச்சுட்டாவே ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இப்போ மைக்ரோஸ்கோப்ஸ் வந்துருச்சு. இதில் ஆனியன் ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனியனுக்குள்ளே வெள்ளையாக ஒரு தோல் ஒன்று வரும், இல்லை அந்த பிங்க் கலரில் மேலே இருக்கிற தோல் கூட இருக்கும். அதை எடுத்து நீ மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோன்னா அதே மாதிரி அந்த பாக்ஸை செல் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு தெரியும். டிஸ்கவரி ஆஃப் செல். இந்த செல் அப்படின்றத முதல்ல யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ராபர்ட் ஹூக் சார் தான் கண்டுபிடிச்சார். அவர் ஒரு இங்கிலீஷ் மேன். இவர் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் அண்ட் இன்வென்டர். இன்வென்டர்ன்றது புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்க, அவங்க இன்வென்டர். மேத்தமெட்டிஷியன் மேக்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கவங்க. சயின்டிஸ்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய பல உண்மைகளை வெளியே கொண்டு வரவங்க. ஸோ இத்தனை கேரக்டர்ஸுமே அவர் ஒருத்தர் ப்ளே பண்ணுறாரு. He improved microscope which was used in those days and built up compound microscope. ஸோ இவர் என்ன பண்ணார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் செல்லை தான் கண்டுபிடிச்சாரே தவிர மைக்ரோஸ்கோப்பை இவர் கண்டுபிடிக்க கிடையாது. மைக்ரோஸ்கோப் ஆல்ரெடி இருந்தது, ஆனால் அந்த மைக்ரோஸ்கோப்பை இவர் இப்போ டெவலப் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பிக்சர்லேயே காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறது பழைய மைக்ரோஸ்கோப், அந்த பக்கம் இருக்கிறது புது மைக்ரோஸ்கோப். அந்த பழைய மைக்ரோஸ்கோப்பை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு வந்து இதிலெல்லாம் ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் 4-5 லென்ஸ் இருக்கும். அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி, செல்லுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் இது இருக்கும். இது நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் இருக்குது, டீச்சர்ஸ் காட்டுவாங்க பாருங்கள். ஸோ he placed water lenses beside the microscope to focus the light from the oil lamp. ஸோ இது நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கணுன்னு நமக்கு லைட் ஃபோக்கஸ் இருந்தால் தான் நல்லா பார்க்க முடியும் அந்த செல்ஸ்லாம். அதனால் என்ன பண்ணுவாருன்னா, அந்த லேம்ப், எண்ணெயில் பற்றி வச்சுருக்கிற லேம்ப் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் லென்ஸை வந்து வச்சுருப்பார். ஸோ அந்த வெளிச்சம் வந்து அந்த வாட்டர் லென்ஸில் பட்டு அந்த பொருள் மேலே படும்போது ரொம்ப பிரைட்டாக தெரியும் அந்த பொருளெல்லாம். பெரும்பாலும் அந்த வெயில் படுற இடத்துல தான் அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்போம், நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ தட் ஏபிள் டு see the minute part of the object clearly. ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன திங்ஸை வந்து இவரால் ரொம்ப கிளியராக பார்க்க முடிஞ்சுது. One day Hooke made his sections of the cork and observed them through his microscope. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் தான் இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சார். இப்போ எதையாவது அதை வச்சு செய்யணும்ல, என்னெல்லாம் செய்கிறாரு பாருங்கள். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த ஓக் ட்ரீ அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் காட்டியிருக்கேன் பிக்சரில் மேலே. ஸோ அதுக்கு மேலே அந்த பட்டைக்கு மேலே வளரக்கூடிய அந்த ஒரு விதமான பட்டை அதுவும் தான். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணார், அது நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, நம்ம விளையாடும் போது பேட்மிண்டன் காக்லெல்லாம் பின்னாடி இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா, சில மூடியெல்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க, லைட்டான மெட்டீரியல் இது. அப்போ இதை என்ன பண்ணார், ரொம்ப மெலீஸாக கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் இப்போ வைக்கிறாரு. He observed many small identical chambers. ஐடென்டிக்கல்னா சேம், பார்க்க ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, வித் அன் ஹெக்ஸகோனல் அப்படின்னா 6 லைன்ஸ் வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உருவம். 6 லைன் வரைஞ்சா அதுதான் வந்து ஹெக்ஸகானல் இன் ஷேப். ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஸோ இப்போ அதை அந்த கார்க்கோட மெலிசா ஒரு லேயர் வச்சு அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இந்த கீழே இருக்கிற பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், சின்னதாக இந்த தேன் கூடு மாதிரி அப்படியே தெரியுது. 6 பக்கங்கள் இருக்கக்கூடிய உருவங்கள் ஒன்றா அப்படியே பக்கத்தில் அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருந்தது. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது, சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆஃப்டர் தட் ஹி saw many objects. உடனே இது மட்டும் தான் இப்படி தெரியுமா, இல்லை எல்லாமே அப்படி தெரியுமா அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு வந்துருச்சு. உடனே பட்டர்ஃப்ளையோட இறக்கையை வச்சு பார்க்குறாரு, தேன்பூச்சியோட கண்களை வச்சு பார்க்குறாரு. ஸோ என்னெல்லாம் அவருக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நிறைய பொருளை அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன்ஸ் Hooke published a book named Micrographia in the year 1665 where he first used the term cell.
ஸோ இப்போ நிறைய இந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சு ஒரு பார்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் ஒரு நோட்ஸாக எடுக்கிறாரு, அதை அப்படியே ஒரு புக்காக கொடுக்குறாரு. அந்த புக்கோட பேர் டைட்டில் வந்து மைக்ரோகிராஃபியா. அது எந்த வருஷம் இவர் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1665 மக்கள் எல்லாம் வாங்கி அதை படிக்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாரு, புக் பண்ணி பிரிண்ட் பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அப்போது அதில் தான் வந்து இந்த சின்ன சின்ன சாம்பர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு செல் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ கண்டுபிடிச்சதும் அவர் தான், பேர் வச்சதும் அவர் தான். He described the structure of tissue using the term cell. ஸோ அந்த டிஷ்யூவை பற்றி படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய செல்லெல்லாம் சேர்ந்து தான் டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொடுக்குது அப்படின்றதையும் சொன்னார். இன் லாட்டின் the word cellular means small chamber. ஸோ இது வந்து ஒரு லாட்டின் வார்த்தை. லாட்டினில் செல்லுலா அப்படின்னா சின்ன ஒரு ரூமுன்னு அர்த்தம். சாம்பர்ன்றது குட்டி குட்டியாக ரூம். இப்போ குட்டி குட்டியாக ரூம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் தானே அது. அதனால் the branch of science that deals with the structure of cell is called cell biology. ஸோ ஒரு வேளை இன் ஃப்யூச்சரில் நீ இந்த செல்லை பற்றி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா செல் பயாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து சயின்ஸில் அது ஒரு பிரான்ச். ஸோ இதை பற்றின படிப்புகள் நீ படி. எல்லாரும் படிக்கக்கூடிய படிப்புகளே படிக்காமல் வித்தியாசமான படிப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு படிக்கணும். சரிங்களா? Be like the stem cell, differentiate yourself from others. ஸோ இங்கே நம்ம செல்லை பற்றி படிக்கும்போது ஸ்டெம் செல் அப்படின்றது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். அதாவது குழந்தை பிறந்தோடனே அந்த தொப்புள் கொடியை வந்து எடுத்து பத்திரமா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா அங்கே தான் வந்து ஸ்டெம் செல் இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது, பட் அது முக்கியமான ஒரு இடம். அங்கே ஸ்டெம் செல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரே ஒரு செல்லை எடுத்து அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுத்தா ஒரு கண்ணோ, ஒரு கிட்னியோ, ஒரு பிளட்டோ, எதை வேணாலும், ஸ்கின்னோ, எதை வேணாலும் உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இது. ஸோ மற்ற செல் வந்து இருக்கும், அதோட வேலைகளை செய்யும், இறந்து போயிடும். ஆனால் இந்த ஸ்டெம் செல் வந்து என்ன பண்ணுது, இருக்குது. இதை வளர வச்சோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு பொருளாகவே, அதாவது எப்படி இப்போது நம்ம கார்லேயோ வண்டிலேயோ பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம வேறு பார்ட்ஸ் புதுசாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அது அந்த மாதிரி ஸ்டெம் செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெம் செல்லேருந்து புதுசாக பொருள் நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி அதை கொண்டு வந்து நம்ம பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்டெம் செல். ஸோ ஸ்டெம் செல் மாதிரி இருங்க, நீங்கள் ரொம்ப யுனிக்காக இருங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், உங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நீங்கள் கொண்டு வாங்க. சாதாரண எல்லா செல்கள் மாதிரியும் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க. இது லெசன் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு கோட்ஸ் நமக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ குட்டீஸ். நம்ம அடுத்த பார்ட்டில் மீதி லெசன் நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.